ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் அப்கமிங் ரொம்பவே சூப்பராக கயல் சீரியலில் ஒரு நியூ என்ட்ரி வரப்போகிறாங்க. யார் இந்த கேரக்டர் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேக் சைட் பொசிஷன்லேருந்து ஒரு பிக் எடுத்து நம்ம ஹீரோ எழில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த பிக்கை பார்த்த உடனே எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. யார் அவங்க அப்படின்னா, ஆனால் இங்கே ஹீரோட லுக்கு ஃபஸ்ட்டு பாருங்களேன், அப்படியே ஒரு வெறித்தனமான ஒரு கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. கெஸ் த நியூ கேரக்டர் இன் கயல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கோவம் எதுக்கு? ஏன்னா இந்த பர்சன் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்ண மாட்டார், மோஸ்ட்டாக பாசிட்டிவ் கேரக்டர் தான் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது இவர் மேலே இந்த அளவுக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கோவிலில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற ட்ராக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் கயலுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது கிளாஷ் மாதிரி ஏதாவது வந்து அதில் வந்து நம்ம எழில் வந்து கோவப்படுறாரா அப்படின்னு தெரியல. அந்த பேக் பொசிஷனில் நிற்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா ஸ்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம வானத்தை போல சீரியலில் சின்ராசு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேக் சைட் பொசிஷன், அவரோட அந்த ஹேர் ஸ்டைலு, கொஞ்சம் போல் தாடி இருக்கிறது, நின்றுட்டுருக்கிற பொசிஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஸ்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம கயலோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, கயல் மீன்ஸ் சைத்ரா ரெட்டியோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஆல்ரெடி அவங்க வந்து ஜீ தமிழில் ஒன்றா சீரியல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்தே அண்ணன் தங்கச்சி அப்படின்ற அந்த ஒரு பாண்டிங் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்துகிட்ருக்கு. அப்கமிங் நியூ என்ட்ரி இவராக தான் இருக்கும். உங்களோட கெஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.